அதிசயங்களை செய்கிற தேவன். எங்கள் பரலோகத்தில் எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக மறைந்து பேசுகிறவரே, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவனே, எங்கள் தேவன் நீ நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர். எங்கள் பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, விடிவெளியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டை, எங்கள் அரண், துவக்கும் முடிவுமானவர், ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகமானவர். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக, உங்களுடைய சன்னிதானத்தில் வரத்தக்கதாக எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறதுக்காக கொடாப்படி ஸ்தோத்திரம். சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, சௌக்கியம் தந்து எங்களை உங்களுடைய நாமத்தை துதிக்க தந்திருக்கிறோம். கேடுகளில் இருந்து பாதுகாத்திருக்கிறேன். கொள்ளாத சர்ப்ப அதிகாரங்களிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறேன். அந்த கிருபையை நினைத்து பார்க்கிறோம். கொள்ளாத சர்ப்ப அதிகாரங்களிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறேன். கொள்ளாத கேடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறோம். கொள்ளாத வஞ்சகங்களிலிருந்து, அசத்தியங்களிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறோம். அதற்காக கொடாப்படி ஸ்தோத்திரம். விசுவாசத்தை உயிர்ப்பித்த தேவன் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்து நல்ல விசேஷங்களால் நிரப்பி வருகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா தெய்வமே, நல்ல விசேஷங்களால எங்கள் உள்ள பொங்கத்தக்கதாக இந்த நாளை எங்களுக்கு தந்து நடத்துகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக பரிசுத்தமானவரே, தெய்வத்துடைய இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஜெபிப்போம். புதிய நாளிலே கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக மீண்டும் ஒரு புதிய நாளில் காலை பொழுதிலே தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து உடைய நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன், சுகபல, ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் நாங்களும் துதிக்கும்படி உயவனே உடைய கரத்தில் கனிவனாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வணிந்து கொள்ளும்படி, உமக்கு விருப்பமானபடி நீர் எங்களை வணிந்து கொள்ள இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சியை காண்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாளில் உடைய சித்தத்தின்படியே நீர் ஆட்கொண்டு நடத்த ஆளுகை செய்யும் எல்லாவற்றையும் பொருட்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தினாலே ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து விட நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு பாடலை பாடி அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய பிரசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். உன்னையை வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். இந்த பாடலை சேர்ந்து பாருங்கள்.
சேர்த்து வைத்தாக்கே பறித்திடுவா கொடுத்திடு
ஊழியம் செய்திட சுயத்தை சிலுவை சுகபதனா சிந்தையே மாறிவிடே சிலுவை சுகபதனா சிந்தையே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே உடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்து வெளியான சிந்தை அகற்றி உடைய ஆளுகை கடந்து பரிசுத்த ஆவியானவர் நாளை எங்களோட இடைவெளிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஜனத்தை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். ஜனத்தை போஷித்து காப்பாற்றுகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். மனாந்திரத்திலே போஷித்து காப்பாற்றுகிற தேவன். உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து பாதுகாக்கிற தேவன். நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நெருக்கமான காலங்களிலேயும் இந்த தேசம் அடைபட்டிருக்கிற காலங்களிலேயும் மனாந்திரத்திலே போஷித்து காப்பாற்றின தேவன் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொன்னது போல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனசு நப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவை உனக்கு கொடுத்து போஷித்தவர். உனக்கு போஷிக்கிற கர்த்தர் மனாந்தரத்திலே போஷித்த தேவன். 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தர். வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்த கர்த்தர். உபாகமம் 8:19 வாசிக்கிறோம். உன்னை வனாந்தரத்தில் போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தர். வனாந்தரத்திலே போஷிக்கிற தேவன் இந்த வனாந்தரத்தின் அனுபவத்திலையும் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொன்னது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல தேவன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். புருஷன் மனைவியை சொல்லி இந்த ரகசியம் பெரியது சபையை குறித்து சொல்கிறார். சொல்லும்போது ஆண்டவர் சபையை போஷித்து இங்கே சொல்கிறார், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். சபை அஸ்திவாரமானவர் அவர், சபையின் தலையானவர் அவர், சபையை போஷித்து காப்பாற்றுகிற தேவன், சபையை போஷிக்கிறார் அவர், ஜனத்தை போஷிக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தையும் போஷித்து நடத்துகிற தேவன். உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிற தேவன். சங்கீதம் 81ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 81ஆம் அதிகாரம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மழையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிக்கிறவர். தேவ ஜனத்தை உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிறவர். தேவனுடைய தாசர்கள் எல்லாம் மோசே சொல்கிறார், தாவீது சொல்கிறார், ஆசாப் சொல்கிறார், போஷிக்கிற தேவன். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை போஷிக்கும்படியாக தேவனிடத்திலே மீண்டும் தேவ சமூகத்திலே மோசே விண்ணப்பித்தது போல, தாவீது விண்ணப்பித்தது போல இந்த நாட்களிலே வாழப்படுகிறோம். உங்களை போஷித்து நடத்துவார். உபாகம புத்தகத்திலே மோசே வாழப்பட்டு விண்ணப்பித்தான். உபாகம புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீர் உமது மகா வியத்தினாலும் ஓங்கிய வியத்தினாலும் உடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய வியத்தினாலும் புறப்படம் பண்ணி இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். புறப்பட பண்ணினவர் பலத்தினால, புயத்தினால, பராக்கிரமத்தினால புறப்பட பண்ண தேவன். உம்முடைய ஜனம் உமது ஜனம் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த நாட்களில் உமது ஜனத்தை, உமது சுதந்திரத்தை நீ போஷியும். போஷிக்கிறவரே, நீ உமது ஜனத்தை, உமது சுதந்திரத்தை போஷிக்கிறாங்க. சங்கீதக்காரர் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். உமது ஜனம் உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்னென்னைக்கும் உயர்த்தியறலும். உமது ஜனம், உமது சுதந்திரம், தேவனுடைய பிள்ளைகள்
அவருடைய சுதந்திரம், அவருடைய ஜனம், அவர்களை போஷித்து அவர்களை என்னென்னைக்கு உயர்த்தியவர்களும் அவர்களை போஷிக்கிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர், யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்கிற கர்த்தர், உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58:14 வாசிக்கிறோம். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. போஷிக்கிற கர்த்தர், யாக்கோபின் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிக்கிற கர்த்தர், தேவனுடைய அவருடைய ஜனம், அவருடைய சுதந்திரம், உம்முடைய சுதந்திரத்தை, உம்முடைய ஜனத்தை நீ போஷிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒவ்வொரு கூடாரங்களிலேயும் இந்த வார்த்தை ஒலிக்கிறது. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சொல்லுங்கள், நான் தேவனுடைய சுதந்திரம். சொல்லுவோமா? நான் தேவனுடைய சுதந்திரம், நான் தேவனுடைய சுதந்திரம், நான் தேவனுடைய ஜனம். அந்த உரிமையோடு கூட கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை போஷிக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஊழியக்காரனை கொண்டு, வார்த்தையை கொண்டு உங்களை போஷிக்கிறார். போஷிக்கிற கர்த்தர். நீங்கள் அவருடைய சுதந்திரம், அவருடைய ஜனங்கள். உரிமையோடு கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை தந்திருக்கிறார். உனக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுடைய சுதந்திரம். உனக்கு உரிமை உண்டு. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. கலாத்தியர் சொல்றார், ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய கலாத்தியர் இருக்கிற நிருபம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புருஷராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், நீங்கள் யார்? புத்திரர். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். ஆகவே அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக ஒரு அதிகாரம் உண்டு. அதனால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீ யார்? நீ அடிமை அல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம். நீ தேவனுடைய ஜனம், நீ தேவனுடைய புத்திரன், நீ தேவனுடைய சுதந்திரவாளி. ஆவை உரிமையோடு கேட்க முடியும். நீ அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகார அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே நீ சொல்ல முடியும், நான் உம்முடைய ஜனம், நான் உம்முடைய சுதந்திரம், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய புத்திரன், நான் உம்முடைய சுதந்திரம் என்று சொல்ல ஒரு அதிகாரம் உண்டு. நீ அடிமை அல்ல, நுகத்தை சுமக்கக்கூடிய அடிமை அல்ல. இந்த உலகத்தாரை போல தேசம் அடைபெற்றிருக்கிற காலங்களிலேயும் கர்த்தர் உன்னை போஷிக்கிறார். நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி, நீ புத்திரன், நீ தேவனுடைய ஜனம். அவைத்தான் மோசேயுடைய ஜெபத்திலே, தாவீதுடைய ஜெபத்திலே இதைத்தான் கேட்கிறார். நீ சுதந்திரம், யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் ஏசாயா சொல்கிறார், உன்னை போஷிப்பார் அவர். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிக்கிற கர்த்தர். நீ தேவனுடைய ஜனம், நீ தேவனுடைய புத்திரன். அல்லேலூயா. நீ சுதந்திரவாளி, நீ அடிமை அல்ல. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரன். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த
அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய புத்திரனாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவன் நீ புத்திரன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரன். யோவான் 1:9 நீ அவருடைய பிள்ளை. கலாத்தியர் நிருபத்திலே நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் நீ அவருடைய புத்திரன். அல்லேலூயா. நீ புத்திரனாக இருக்கிறாய். நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி. ரோமர் 8:17 தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். 7 வேதவசனம் சொல்கிறது நீ புத்திரன் என்று சொல்கிறார். ரோமருக்கு நிருபம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கும்படி சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ரோமர் 8:15 ரோமர் 8:15 நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. 14 வசனம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. திரும்ப ஏன் பயப்படுகிறாய்? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நீ கூப்பிடு. நீ அடிமை அல்ல, நான் சுதந்திரவாளி, நான் புத்திரன், நான் உன்னுடைய ஜனம். உரிமை உண்டு உனக்கு. நீ அடிமை அல்ல. திரும்ப பயப்படத்தக்க அவசியம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சபையிலே சம்பாதிக்கப்பட்டவன் நீ. ஆமே சபையை போஷிக்கிறார். அப்போஸ்தலர் 20 சொல்கிறார் நீ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்னால் வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது மந்தை இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்டதுதான் சபை. அந்த சபையை கர்த்தர் போஷிக்கிறார். ஆவி உன்னை போஷிக்கிறார். அவன் நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி. ஆவி நீ நானாக இருக்கக்கூடாது, நான் அல்ல என்று சொல்ல வேண்டும். கொரிந்தியர் அப்படித்தான் சொல்கிறார். இப்படி சொன்னால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இசைந்த வாழ்க்கையாக இருக்கும். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றிருக்கும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கின்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று வருகிறீர்களாக. நீ உன்னுடையவன் அல்ல, உன்னை போஷிக்கிறவன். நீ வேற, அவர் வேற அல்ல. புருஷன் வேற, மனைவி வேற அல்ல. 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறே. ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீ தேவனுடையவன். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். 17ஆம் வசனம் சொல்கிறது கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அதை அப்படித்தான் எழுதுகிறார். அந்த எபேசியர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அந்த கணவன் மனைவியை, புருஷன் மனைவியை எழுதி சபையின் ரகசியம் பெரியது என்று சொல்கிறார். ஆகவே கணவன் மனைவி ஒரே மாம்சமாக இசைந்திருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகி 30ஆம் வசனம் எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நீ அவருக்குரியவர், அவர் உனக்குரியவர். புருஷன் மனைவிக்கு இடையே உறவே தான். நீ அவனுக்குரிய, நீ புருஷனுக்குரியவள், அவர் உனக்குரியவர். இயேசுவோடு இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீ நான் என்று சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆகையதான் நீ தேவனுடையவன்.
சபையை அப்படியாக போஷிக்கிறார். உனக்கு எந்த வேற்றுமை இல்லை, நீ சுதந்திரவாளியாக மாறுகிறாய். அதுதான் அந்த இதில் சொல்கிறார், நீ தேவனுடையவன். அந்த 1 கொரிந்தியர் அருமையான அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மீண்டும் ஒரு சரி, இந்த 6ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை மீண்டும் வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்குது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று. நீங்கள் உங்களுடையவர் அல்ல, இந்த அவயம் உங்களுடையது அல்ல. அல்லேலூயா. ஒன்றாக இசைய வேண்டும், ஒன்றாக்கப்பட்ட ஒரு அனுபவம். நீ அவரோடு கூட கர்த்தரோடு கூட இசைய வேண்டும். கர்த்தரோடு கூட இசைந்தவனுக்கு யாக்கோபுடைய சுதந்திரத்தை தருவேன் என்று சொல்கிறார். சபையின் ஆசீர்வாதத்தை நிரப்புவார். போஷித்து காப்பாற்றுகிறவர் அவர். எல்லா விதத்திலையும் போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். தலை அவயங்கள் வெவ்வேறு அல்ல, தலையிலிருந்து எல்லாம் போஷிக்கப்படும். போஷித்து காப்பாற்றுகிற தேவன். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் போஷிப்பேன் என்றால் உபாகமத்தில் சொல்கிறார். உபாகமத்தில் அந்த சுதந்திரத்துக்கு பதில் சொல்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 32:9 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்காக இருக்கிறது. என்னுடைய தேவன் சொல்கிறார், என்னுடைய பங்கு நீதான். நீ சொல்லு, என்னுடைய பங்கு நீரையா, என்னுடைய சுதந்திரம் நீர்தான், என்னுடைய உரிமை நீர்தான், என்னுடைய பங்கு நீர்தான். அவர் சொல்கிறார், என்னுடைய பங்கு. இது 2 பேருக்குள்ள பரஸ்பர தேவனுடைய உறவுதான். கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவர், ஒரே ஆவியாக இருக்கிறார். புருஷன் மனைவிக்குரிய ரகசியம் அதுதான். ஒரே ஆவியாக இருக்கிறார். யாக்கோபுடைய சுதந்திரத்தை உனக்கு போஷிக்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது, பாழான நிலத்திலும் ஊழையிடுதல வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தறினார். கழுவி தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவன் தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. பூமியில உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏற பண்ணி, இதுதான் அங்க ஏசாயா சொல்கிறார். ஏசாயா சொன்ன வார்த்தை, யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன், பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏற பண்ணுவேன் சொல்கிறார். ஏசாயா 58 கடைசி வசனத்துல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி 1993 எனக்கு கிடைத்த வாக்கு தத்துவம். பத்மசாலி சொசைட்டில பேச்சலர் ரூம்ல வாடகைக்கு இருந்தேன். பேச்சலர் அங்க ஒரு பெரிய ஒரு கபோர்டு இருந்தது. கலர் பேப்பர்ல கருப்பு கலர் ஸ்கெட்ச் வச்சு பெரிதா எழுதி போட்டிருந்தேன். கர்த்தரில் மகிழ்ச்சியா மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிக்கணும்படி பண்ணுவேன், யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுது. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். உயர்ந்த போஜனம். அல்லேலூயா. வயலை விளையும் பலனை அவனுக்கு கொடுக்கிறார், புசிக்க கொடுத்தார். கண்மலை
ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கிடாக்கள், வெள்ளாட்டுக்கிடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். அப்படி போஷித்திருக்கிறார் தேவ ஜனத்தை. தேவ ஜனத்தை போஷிக்கிற கர்த்தர், அவர் போஷிக்கிறார். உன்னை இன்றைக்கு போஷிக்கிற கர்த்தர். ஆசாப்பு உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிக்கிற கர்த்தர் போஷிக்கிறார். தேவ ஜனத்தை அவர் போஷிக்கிறார். அல்லேலூயா. யாரை போஷிக்கிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை போஷிக்கிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரவாளி. உனக்காக அவர் வான மண்டலத்திலிருந்து ஏறி வருகிறார். உபாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். உபாகம புத்தகம் 33:26. யெசுருடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானத்தின் மேல் தமது மாட்சிமையோடு 1000 மண்டலங்களின் மேல் ஏறி வருகிறார். உனக்கு உதவி செய்ய லாக்டவுனே இருந்தால் கூட பரவாயில்ல, தேசம் அடைபட்டு போட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல. எலியா தீர்க்கதரிசிய காகத்தை கொண்டு போஷித்தார். அண்டங்காக்க குழந்தையை தூக்கிட்டு போற காக்கையை கொண்டு அந்த லாக்டவுன்லயும் 3 வருஷம் அல்லேலூயா பஞ்சம், அந்த வனாந்தர அனுபவத்திலையும் பஞ்ச காலத்திலையும் அல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி எலியாவை போஷிக்கவில்லையோ? காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் ஊழியக்காரர்களை போஷிக்கிறவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை போஷிக்கிறவர், சுதந்திரத்தை போஷிக்கிறவர். இப்படி சொல்கிறார், யேசுவுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு 1000 மண்டலம் மேலும் ஏறி வருகிறார். யாருக்கு போஷித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக போஷிக்கிறார். போஷிக்கிறவர் அவர். அநேக தொலைபேசியாக விசுவாச குடும்பங்களை நான் கேட்கிறேன், எங்களை அருமையாக போஷிக்கிறார் என்ற பதிலை சொல்லுகிறார்கள். இன்னும் போஷிக்கிறார். உங்களை வாழ்த்துக்கள். உற்சாகமாக இருக்கிறதை கேட்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை அருமையாக போஷிக்கிற கர்த்தர் உன்னை போஷிப்பார். ஏனால் யெசுருடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் மாட்சிமையோடும் 1000 மண்டலங்களை ஏறி வருகிறார். உனக்காக எந்த லாக்டவுன் இருந்தாலும் கூட சகாயம் செய்யும்படியாக, உன்னை போஷிக்கும்படியாக வானங்களின் மேலும் மாட்சிமையோடும் 1000 மண்டலங்களை ஏறி வருகிறார். யார் அந்த யெசுரன்? ஏசாயா 44:1 சொல்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யெசுரன். யெசுரன் என்றால் எபிரேய பதத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல். 44:1 இப்போதும் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் உனக்கு துணை செய்கிறவராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே பயப்படாதே. தேவன் யெசுரன் என்றால் யார்? தெரிந்து கொண்ட யெசுரனே பயப்படாதே. தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரின் புயமே, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரின் பங்கே, தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரமே, யெசுரனே நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை போஷித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தை போஷிக்கிறவர், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதிக்கு விளக்குகிற கர்த்தர் உன்னை போஷிக்கிறவர். அவர் ஒருபோதும் உன்னை போஷிக்காத விடமாட்டார். உன்னை போஷிக்கிறவர். ஏனென்றால் நீ அவருடைய பங்கு, நீ அவருடைய சுதந்திரம், நீ அவருடைய சனம், நீ அவருடைய சுதந்திரம். அல்லேலூயா. நீ அவருடைய புயம், நீ அவருடைய பலம், நீ அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன் யெசுரன். பயப்படாதே. ஏன் நீ பயப்பட வேண்டும்?
சபையை போஷித்து காப்பது போல உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர், உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்கிறார், உன்னை காப்பாற்றுகிறவர். அந்த யெசுரனை அப்படி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் பூமியை உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறிக்கும்படி பண்ணுவேன். இந்த வசனத்தை மீண்டும் கூட பார்ப்போமா? ஓபாமா புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படி அந்த ஆசீர்வாதத்தினால் அந்த பங்கை ஆசீர்வதித்தார். அவ்வளவு ஒரு செழிப்பாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்துல உன்னை ஆசீர்வதித்தார். 13வது வசனம் 32, 13. பூமி உள்ள உயர்ந்த ஸ்தானத்தின் மேலும் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்து கண்மலையும் தேனையும் கற்பாயும்படியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். பகலில் வெண்ணையும் ஆட்டு பாலையும் பாசானின் மேயும் ஆட்டுக்குட்டியின் ஆட்டுக்கடாய் வெள்ளாட்டுக்கடாய் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் ஒரிஜினலா கொடுத்திருக்காங்க. எகிப்துல என்னதான் இறைச்சி பாத்திரத்தை சாப்பிட்டாலும் அவன் சாப்பிட்டது அடிமையா இருந்து சாப்பிட்டான். அது டூப்ளிகேட். அல்லேலூயா. அவன் என்னதான் நாங்க சொல்றாங்க, நாங்க இறைச்சி பாத்திரத்தை இருந்து புசித்தோம், ஆனாலும் அல்லேலூயா அது அந்த போஜனம் அல்ல, அது அடிமை போஜனம். இது சுதந்திரமான போஜனம். அல்லேலூயா. இந்த போஜனம் ஒரு அதாவது ஒரிஜினல் சுயமாக எல்லாம் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுது பார்ப்போம். 32:14 சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டார். ரத்தம் போன்ற ஒரிஜினல். அல்லேலூயா. அவ்வளவு தேவன் உச்சிதம் தான். எல்லாத்திலையும் ஃபைனஸ்ட் வீட், அதாவது உச்சிதமான கோதுமை. அதுக்கு என்ன? ஃபைனஸ்ட் வீட். எல்லாத்திலையும் தரம் வாய்ந்ததை கொடுக்கிறாங்க. அதாவது தரம், குவாலிட்டி. தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் குவாலிட்டி. அதுல சொல்லுது பாருங்க, இந்த 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா அவனுக்கு போஷித்ததெல்லாம் குவாலிட்டி, தரம் வாய்ந்ததை போஷிக்கிறார். இந்த காலங்களில் நீ வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் உன்னை தரமானதை கொண்டு போஷிப்பார். இந்த வைரஸுக்கு நீ பயப்பட வேண்டாம். உன்னை தரமானதை தந்து போஷிக்கிறவர். அதிலே 13-14 வசனத்துல எல்லாம் தரம் வாய்ந்த போஜனம் தான். வயலில் விளையும் பலனை அன்பனுக்கு புசிக்க கொடுத்தால் கண்மலையில் உள்ள தேன், தேன் சாதாரண ஒரிஜினல் கண்மலையின் தேன், கண்மலையின் தேனை கற்பாறையில் வடியும் எண்ணெய் அவனுக்கு உண்ண கொடுத்த கற்பாறை பாலும் தேனும் ஓடுற தேசம். அல்லேலூயா. அதுக்கு கொண்டு போறதுக்கும்பாகவே கர்த்தர் உடனே வனாந்திரத்திலேயே எப்படி நடத்தினார்னா, வனாந்திரத்திலே அப்படி நடத்தினார்னா காணாத என்ன இன்பம் உன்னை வனாந்திரத்துல இந்த வறட்சியில எப்படி நடத்தினார்னா பரம காணாதவனுக்கு என்ன இன்பம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வனாந்திரத்திலே அவன் எப்படி நடத்திருக்கிறார், போஷித்து வனாந்திரத்தில் போஷித்து நடத்தினார். கற்பாறையிலிருந்து பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானின் மேயும் ஆட்டுக்குட்டி, பாசான்ல அவன் எல்லா தரம், வெள்ளாட்டு எல்லாத்திலையும் தரம் வாய்ந்தது, கொழுமையான கோதுமை, எல்லாத்திலையும் ஃபைன் குவாலிட்டி, ஸ்பெஷல் குவாலிட்டி. இந்த வனாந்தரத்தின் அனுபவத்திலே அவங்க எல்லாத்தையும் அனுபவித்தாங்கன்னா அங்க நிரந்தரமான அந்த கானானுக்குல வாழ்ந்தவன தேவ தேசத்துல எவ்வளவு அனுபவிக்க கூடியது, அது சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத அனுபவம். அதே போல இந்த பூமியிலே நீ நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இந்த வனாந்தரத்தின் அனுபவத்திலையும் கர்த்தர் உன்னை ஃபைனாக நடத்துவார், தரமாக நடத்துவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை இங்கே அப்படி நடத்துவார் என்றால் பரம கானானிலே உனக்கு
உனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, அழறல் இல்லை, எந்த விதமான பயம் இல்லையே. அங்கே வெளிப்பத்திர விசேஷத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு உனக்கு எல்லாம் இல்லாது போய்விடுகிறது. வெளிப்படுத்தல் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவர்கள் ஒளிந்து போய் என்று விளம்பின சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் அவனை அங்கே சொல்கிறார், அடுத்தது சொல்கிறார், அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் உண்மையாம் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். இங்கே இருக்கக்கூடிய அனுபவம் அங்கே மேன்மையான அனுபவமாக இருக்கும். இங்கேயும் நீ குமாரனாக, நீ தேவனிடத்திலே நீ புத்திரனாக, நீ அடிமையாக இல்லாத இருந்தால் நீ அங்கேயும் இலவசமாக இந்த ஜீவ தண்ணீரை நதியில நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ஒரு குறையற்றது, ஒப்பற்றது, அதுக்கு மிகுதியாக இந்த உலகத்தில் எதுவுமே ஒப்பற்றது, ஒப்பற்ற தேவன். அவர் தேவனாயிருப்பார், நீ குமாரனாயிருப்பாய். அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. சுதந்திரவாளி நீ, தேவனி புயம், பலம், ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பங்கு, இப்படியெல்லாம் வேதம் சொல்கிறது. நீ யேசுவின் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்கு அவ்வளவு தரமானதை தருகிறார். இந்த பூமியிலேயே தரமானதை தருகிறார். அங்க வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாத அனுபவம், ஒப்பற்ற ஈடு இணையற்ற அனுபவத்தை வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்கள்ல நாம் அந்த பரம கானானை வாஞ்சித்து கடந்து சொல்ல வேண்டும். வனாந்தரத்திலே போஷிக்கப்பட்டாலும் இன்னும் கானானுக்குள்ளே அவர்களுக்கு எது நோக்கி போகக்கூடியது இருக்கிறது, பரம கானானுக்கு போக வேண்டியது இருக்கிறது. அந்த என்ஜாய்மெண்ட். உபாகம் 32:15 வாசிக்கலாம். உபாகம் 32:15. 32:15 யேசுரன் கொழுத்து போய் உதைத்தார், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இந்த பூமியில எல்லாத்தையும் நமக்கு போஷிப்பார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணி விடாதீர்கள். யேசுரன் கொழுத்து போய் உதைத்தான். இந்த லாக்டவுன்லையும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். இந்த வனாந்தரத்திலையும் தேவ ஜனத்தை போஷித்தது போல. ஆனால் நீ கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணி தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணிவிடாதே. அசட்டை பண்ணிவிடாதே. கர்த்தரை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணிவிட்டார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரட்சிப்பின் தேவனை, அந்த கண்மலையை, உன்னை அழைத்தவரை, உன்னுடைய பங்கை, உன்னுடைய சுதந்திரத்தை நீ விட்டு அசட்டை பண்ணிவிடாதே. கண்மலையை விட்டு அசட்டை பண்ணிவிடாதே. ரட்சிப்பின் தேவனை விட்டு அசட்டை பண்ணிவிடாதே. அசட்டை. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக கர்த்தர் நடத்துகிறார். நம்மை இந்த காலங்களில் நம்ம நடத்துகிறார். ஆனால் ரட்சிப்பின் தேவனை நீங்கள் எப்படி தொழுது கொள்கிறீர்கள்? ரட்சிப்பின் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த காலங்களில் நீங்கள் கூடாரத்தில் இருந்தாலும் வீட்டிலே தங்கியிருந்தாலும் ரட்சிப்பின் தேவனை
அசட்டை செய்து விடார்கள். ஏதோ முன்னேறம் சாப்பிட நல்லா சாப்பிட்டு புசித்து நல்லா இருக்கிறோம். உன் ஆத்மாவுக்கு இடம் கொடு, அந்த தேவனுக்கு இடம் கொடு. உன் ஆத்மாவை அந்த தன் ரட்சிப்பின் கண்மலையும் அசட்டை பண்ணாதபடி வாழணும். தினம் தேவனோடு கூட உறவாடணும். ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கணும்? ஏன் உன்னை நான் ஏன் போஷிக்கணும்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 21, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாடுவார்கள். நீ மதியினத்தால் மாற வேண்டாம். அநேகரை போஷிக்கக்கூடியதாக உனக்கு நல்ல வார்த்தைகள் உனக்கு கிடைக்கிறது. நல்ல வார்த்தைகள் உன்னை போஷித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ரட்சிப்பின் தேவனை நீ அசட்டை செய்து விடாதே. ரட்சிப்பின் தேவனை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. நீ கர்த்தரோடு கூட இசைந்து இருக்க வேண்டும். ஒரே ஆவியா இருக்க வேண்டும். நான் அல்ல என்று சொல்லு. என்னை அவர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். என்னை போஷிக்கிறவரே, என்னை நடத்துகிறவரே, இந்த நாளில் அறிக்கை செய். என்னுடைய பங்கே, என்னுடைய சுதந்திரமே, இறுதி ஆழத்திற்கு சொல்லு. உரிமையோடு சொல்லு. என் தேவனே, என் பலனே சொல்லு. ஆண்டுடைய சம்பந்தத்தில் எப்படி அறிக்கை செய்கிறாய்? யேசுரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தூலித்து கொழுத்து போய் வரக்கூடாது. திரும்ப லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றியுள்ள இருதயத்தோடு விட அசட்டை பண்ணிவிடக்கூடாது. தேவனை நல்ல சாட்சியோடு உங்களை காண வேண்டும். அல்லேலூயா. காலைக்கும் யோசுவாவை போல உத்தம இருதயத்தோடு விட உத்தமமாய் பின்பற்றின காலைக்கும் யோசுவாவை போல நீங்கள் காணப்பட வேண்டும். உத்தமமாய் பின்பற்றினார்கள். அப்படி வர வேண்டும். தேவனுடைய சபைக்கு திரும்ப வர வேண்டும். ரட்சிப்பின் தேவனை அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணாதபடி வர வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை போஷித்து நடத்துகிறார். மேலும் தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தர் உங்களோடு இந்த நாளை பேசியிருக்கிறார். Praise you, Jesus. Oh, thank you, Lord. Praise the Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. மெய்யாவை கர்த்தர் இந்த நாளில் எங்களோட நீ பேசியிருக்கிறார். ரட்சிப்பின் கண்மலையை நாங்கள் விட்டு அசட்டை பண்ணாதவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தருடைய பங்கு நாங்கள், கர்த்தருடைய சுதந்திரம் நாங்கள் சுதந்திரம் இன்னும் நாங்கள் தேவ சமூகத்தில் காத்துகிறோம். சபையை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் ஞானி. எங்கள் குடும்பங்களை போஷித்து காப்பாற்றுகிறார். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் போஷித்து இந்த வனாந்தரத்தின் அனுபவத்தை போஷிக்கிற கர்த்தாவே, சபையின் அஸ்திவாரம் நீரே, சபையின் தலையான நீரே,
ஏற்றுக்கொள்ள வருபவர் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள். சகசிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்தை உம்மீதம் படைக்கின்றோமே. சபையை போஷித்து பாதுகாக்கிற தேவனை, சபையை போஷித்து காப்பாற்றுகிற தேவனை கர்த்தர் எங்களை நித்தமும் போஷிக்கிறேன். வறட்சியான காலங்களில் எங்களை போஷிக்கிறேன். வனாந்திரத்திலே எங்களை போஷித்து கொடுமையானதை தந்து நடத்துகிறார். கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாகவே தரமானதை தந்து கொடுமையானதை தந்து நடத்துகிறேன். இந்த பூமியிலே எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை ஏறி வரப்படுகிறது தேவனே. அதை நான் மறைப்பேனோ? வனாந்திரத்திலே நடத்துகிற தேவனை மறப்பாயோ? 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 8 மறந்தார்கள். வனாந்திரத்திலே உன்னை போஷித்து நடத்த தேவனை நீ மறவாமல் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ரட்சிப்பின் தேவனை அசட்டை பண்ணி அந்த கண்மலையை நாங்கள் அசட்டை பண்ண மாட்டோம். எங்களுக்காக வானங்கள் மேலும் வானமண்டல மேலும் ஏறி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேறப்பட்ட ரகசியத்தை, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எங்களுக்கு விளங்க செய்தவரே உங்க ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.